இப்போ நிறைய பேர் சொன்னாங்க ஏஐ இருக்கு, நாளைக்கு காலையில் உங்களுக்கு என்ன வேணும்? 12th ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல காலேஜ் வேணும். கம்பெனிக்காரங்க எதிர்பார்க்கிறது நீங்க ஏஜென்டிக் ஏஐல 4 ப்ரோக்ராமிங் எழுதி காமிங்கிறது இல்ல. வெதர் யூ நோ கோடிங் ஆர் நாட். 18,188 ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடிக்குள்ள போயிருக்கிறாங்க மொத்த இந்தியால இருந்து. இதுல முதல் இடத்தில் இருப்பது யார் என்றால் ராஜஸ்தான் மாநிலம். தமிழ்நாடு வெறும் 579 மாணவர்கள் மட்டுமே ஐஐடிக்குள் செல்கின்றனர். நாமெல்லாம் போர்டு எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியே காணா போயிடுறோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்றது இல்ல. 12th படிச்சு முடிச்சுனே நீங்க டிஃபென்ஸ் செக்டர் கையில் எடுத்துட்டு போயிட முடியும். படிக்கிறப்பவே 56,400 ரூபாய் உங்களுக்கு ட்ரைனிங்ல சம்பளம். அது மட்டும் இல்ல, தங்கிக்கிறதுக்கு குவார்டர்ஸ் ஃப்ரீ, குவார்டர்ஸ்ல வேலை பார்க்கறதுக்கு சர்வெண்ட் ஃப்ரீ, கார் ஃப்ரீ, காருக்கு டிரைவர் ஃப்ரீ, நியூஸ் பேப்பர் ஃப்ரீ, மொபைல் ஃபோன் ஃப்ரீ, மொபைல் ஃபோனுக்கு பில்லு ஃப்ரீ. உங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா எங்க வேணாலும் வைத்தியம் பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஃப்ரீ. உங்க அப்பா அம்மா இந்தியா முழுக்க சுற்றி பார்க்கணும்னா 2 டயர் ஏசியில் எங்க வேணாலும் இந்தியன் ரயில்வேஸ்ல போய்க்கலாம் ஃப்ரீ. உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட் ஃப்ரீ. நாளைக்கு உங்களுக்கு குழந்தைகள் பிறந்தால் அவர்களுக்கு எஜுகேஷன் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. 12th படிச்சு முடிச்ச உடனேயே உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோட படித்து முடித்து ராஜ வாழ்க்கை கிடைக்கும். படிச்சாதான் பெரிய ஆளாக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அல்லவா? யாருக்கெல்லாம் டிராயிங் ரொம்ப நல்லா வரைய தெரியுதோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு நீங்க படிச்சுதான் போகணும்னு இல்லை. ஐஐடிஸ்க்கு படம் வரைஞ்சும் நீங்க ஐஐடிக்கு போயிடலாம். படத்தை வரைஞ்சா பல கோடியை சம்பாதிக்க முடியும். டான்ஸ் ஆடினா கூட பல கோடியை சம்பாதிக்க முடியும். 1/2 மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம் அரங்கேற்றம் செய்தால் 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது. என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத மொத்தமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை பண்ணுங்கப்பா, இது போதும், இதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நம்மள அழகான பாதையில கைட் பண்றதுக்காக நம்ம கூட இப்போ ஒரு மென்டார் இணைந்திருக்காரு. ஒரு பலத்த கைத்தட்டலோட கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் அஸ்வின் அவர்களை நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய நீங்க யாரா இருந்தாலும் சரி, மொத்தமே 4 வழி தான். இந்த 4 வழியில ஏதோ ஒரு வழியில நீங்க ரொம்ப சூப்பரா இருந்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜஸ்ல உங்களால் அட்மிஷன்ஸ் வாங்கிட முடியும். இந்த இடத்துல நம்மளோட எய்ம், ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எய்ம் என்ன அப்படின்னா, அவுட்புட் என்ன அப்படின்னா நம்ம நல்ல காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். மொத்தம் 4 வழி தான். இந்த 4 வழியில் ஒரு வழியில் நீங்கள் சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கணும். வே நம்பர் 1 அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். வே நம்பர் 2 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. வே நம்பர் 3 ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, ஸ்கில்ஸ். இந்த 3வது வழி அப்படிங்கிறது ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, ஸ்கில்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வழி. அப்படிங்கிறது நம்ம ஸ்கூலில் அதிகமாக நடத்தப்படாதது, நம்ம ஸ்கூலில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணப்படாதது. இந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ்க்குள்ள 3 சப்ஜெக்ட் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்று குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, 2வது லாஜிக்கல் ரீசனிங் ஆர் கிரிட்டிக்கல் திங்கிங், 3வது இங்கிலீஷ் எனப்படுகிற வெர்பல் எபிலிட்டி. இந்த 3லாம் என்ன சரி எங்களுக்கு புரியலையே, இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6th இருந்து 10th வரைக்கும் நீங்கள் படித்த மேத்ஸ்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. லாஜிக்கல் ரீசனிங் ஆர் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனை கொடுத்தா இம்மிடியட்டாக அதை திங்க் பண்ணி ஆன்சர் போடக்கூடிய திறமை இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் அம்மாவுடைய அப்பாவை நான் தாத்தான்னு கூப்பிட்டா, என் தாத்தா என் பெரியம்மா பொண்ணுடைய தங்கச்சி பையனுடைய அக்காவுடைய தாத்தாவுடைய குழந்தையோட அண்ணன் பையனுடைய தங்கச்சி பையனுடைய அப்பாவை எப்படி கூப்பிடுவாருன்னு கேள்வி கேட்பான். இது நம்ம புத்தகத்தில் இருக்காது. பட் இதில் நீங்கள் கிளியர் பண்ணினீங்கன்னா தான் கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டி உங்களுக்கு இருக்கிறதா காலேஜஸ் நம்புகிறாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் நம்புகிறாங்க. 3வது இங்கிலீஷ். இது 3 சேர்ந்தது தான் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ். இந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இன்ஜினியரிங் படிக்கலாம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் வச்சுருந்தா. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வச்சுருந்தா மெடிசின் லைனில் போகலாம். அதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த லைனுக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்கில் இல்லாமல் நீங்கள் டாப் மோஸ்ட் காலேஜஸ்க்கு உங்களால் போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எக்கனாமிக்ஸ் படிக்கலான்னு விருப்பப்படுறேன், உங்களுக்கு இந்த ஸ்கில் முக்கியம். இதில் தான் டாப் மோஸ்ட் காலேஜஸில் கேள்வி கேட்பாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில். சார், நான் ஹிஸ்ட்ரி படிக்கலான்னு நினைக்கிறேன், நான் 11th 12th ஹிஸ்ட்ரி ஹியூமனிட்டிஸ் குரூப் எடுத்து படித்தேன், அதனால நான் பிஏ ஹிஸ்ட்ரி யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில் போய் படிக்கலான்னு இருக்கிறேன். யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில் போய் படிக்கிறதுக்கு, நீங்கள் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ஹிஸ்ட்ரியில் கேள்வி கேட்க மாட்டான். ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் உங்களை ஹிஸ்ட்ரிக்கு அமர்த்துவான்.
அது வந்து ஐஐடியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் பிடெக் படித்து முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கிறதுக்கு கேட் எக்ஸாம் எழுதி ஐஐஎம்க்கு தான் போவான். ஒரு காமர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் கேட் எக்ஸாம் எழுதி எம்பிஏ படித்து ஐஐஎம்க்கு போகணும்னு தான் நினைப்பான். ஏன் அப்படின்னா ஐஐஎம்ஸ் தான் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் சேலரி ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸு. அப்போது அந்த காலேஜுக்கு நாங்கள்லாம் படிக்கக்கூடிய காலத்தில் எம்பிஏக்கு மட்டும்தான் போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 இயர் இன்டகிரேட்டட் எம்பிஏ கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஈவன் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட எப்படி இருந்தாலும் நம்ம ஐஐடியில் படித்தாலும் கடைசியில் போய் செட்டில் ஆகிறது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தானேன்னு சொல்லிக்கிட்டு இப்போவே 5 இயர் இன்டகிரேட்டட் எம்பிஏக்கு அதிக மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சார், அதில் என்ன கேள்வி கேட்பான்? அதுலேயும் இந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸில் மட்டும்தான் கேள்வி கேட்பான். அப்போது இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் 5 இயர் இன்டகிரேட்டட் எம்பிஏ போகணுன்னாலும் இதே ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி தான் வேணும். எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு வேணும். எதை நீங்கள் ஈவன் லா படிக்கிறதுக்கு உங்களுக்கு இதுதான் வேணும். மரைனில் போய் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு வேணும். பிஏ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஜியாலஜி எதை படிச்சிங்கனாலும் அப்பார்ட் ஃப்ரம் சயின்ஸ் இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அப்போது இங்கே இருக்கக்கூடிய காமர்ஸ் மாணவர்கள் எதுக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஐஐஎம்ல போய் இன்டகிரேட்டட் எம்பிஏ படிக்கிறது தான் உங்களுடைய முதல் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பிகாஸ் அதுதான் 12th படித்து முடிச்சு நீங்கள் தலைப்பு இருக்குது. அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னா 12th படித்து முடிச்சு நல்ல காலேஜுக்கு போகிறதுக்கு இந்த 3வது வழியை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 4வது வழி ஒன்று இருக்கு. நீங்கள் 12th வரைக்கும் படித்ததுலேருந்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டான். சார் அப்போ எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் படித்தது வேஸ்ட்டா அப்படின்னா 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கிறீங்களான்னு மட்டும்தான் பார்ப்பான். அப்பார்ட் ஃப்ரம் தட், சார் நான் நல்ல டிராயிங் வரைவேன் சார், ஐ ஆம் வெரி குட் இன் டிராயிங். யாருக்கெல்லாம் டிராயிங் ரொம்ப நல்லா வரைய தெரியுதோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு நீங்கள் படித்து தான் போகணும்னு இல்லை. ஐஐடிஸ்க்கு படம் வரைஞ்சும் நீங்கள் ஐஐடிக்கு போயிடலாம். அதுதான் பேச்சுலர் ஆஃப் டிசைன் என்ற படிப்பு. அப்போது படத்தை வரைஞ்சா பல கோடியை சம்பாதிக்க முடியும். எனக்கு ஸ்கில் இருந்தால் நான் ஜெயிக்க முடியுங்கிறது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. 2வது, சார் நான் நல்லா பாட்டு பாடுவேன் சார், யூ ஆர் ஹேவிங் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா நான் டான்ஸ் ஆடுவேன். டான்ஸ்னா கல்ச்சுரல் டான்சஸ் லைக் பரதநாட்டியம், குச்சிப்புடி போன்ற டான்சஸ் ஆடலாம். ஒரு சில கல்லூரிகளில் போய் படிக்கும் பொழுது அந்த கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுதே மேலை நாடுகளுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு. 1/2 மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம் அரங்கேற்றம் செய்தால் 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது. அப்போது டான்ஸ் ஆடினா கூட பல கோடியை சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லை சார், ஐ எம் வெரி குட் இன் ஸ்போர்ட்ஸ், நான் நல்லா விளையாடுவேன் சார். நன்றாக விளையாடும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறுகிறது நல்ல காலேஜில் போய் படிக்கிறப்போ. அப்போது இந்த 4வது வழி என்பது படித்தாதான் பெரிய ஆளாக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அல்லவா. உங்களுக்கான தனிப்பட்ட திறமையின் மூலமும் நீங்கள் ஜெயிக்க முடியும் என்பதுதான் இந்த 4வது வழி. இந்த 4 வழியில் ஒரு வழியில் நீங்கள் சூப்பர் பெர்ஃபெக்டாக இருந்தால் நாம் ஜெயிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நாமெல்லாம் இங்கே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, நான் பார்த்தேன். வென் வி ப்ரெசன்ட் இந்த இடம் அப்படிங்கிறது நம்ம ரெஸ்பான்சிபிளாக உட்கார்ந்து கடவுள் இருக்கக்கூடிய இடம் என்று தான் நான் நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை அடுத்த தளத்திற்கு கொண்டு போகக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த பிகைட் ஒன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய அடுத்து என்ன படிக்கலாம்ங்கிற நிகழ்ச்சி. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயங்களை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இங்கே ஐஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கிற டேட்டா இட் இஸ் டிஸ்பிளேட் ஹியர். யூ கேனாட் ஃபைண்ட் இட் எனிவேர், இட் இஸ் வித் அஸ். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா 2025, 2024, 2023 கடைசி 4 வருடங்களில் ஐஐடியில் தமிழகத்திலிருந்து எத்தனை மாணவர்கள் சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல கொடுத்துருக்கிற டேட்டா. இதை எடுத்துக்கோங்க. மொத்தம் லாஸ்ட் இயர் 18,188 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஐடிக்குள்ளே போயிருக்கிறாங்க மொத்தம் இந்தியாவிலிருந்து. இதில் முதல் இடத்தில் இருப்பது யார் என்றால் ராஜஸ்தான் மாநிலம். 2764 பேர் ஐஐடிக்குள்ளே போயிருக்கிறான். 2வது இடத்தில் மகாராஷ்டிரா 2146 பேர். 3வது இடத்தில் தெலங்கானா. 4வது இடத்தில் உத்தரப்பிரதேஷ். 5வது இடத்தில் ஆந்திர பிரதேஷ். 6வது இடத்தில் மத்திய பிரதேஷ். 7ஆம் இடத்தில் டெல்லி. 4 சந்து தான் இருக்குது ஹரியானா. அதிலிருந்து 837 மாணவர்களும், அடுத்ததாக பீகார், அடுத்ததாக இடத்தில் கர்நாடகா, நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால், குஜராத், தமிழ்நாடு வெறும் 579 மாணவர்கள் மட்டுமே ஐஐடிக்குள் செல்கின்றனர். வேற ராஜஸ்தான் 2764 மாணவர்கள் உள்ள போறாங்க. ஒய் அப்படின்னா 6th-லிருந்து 10th வரைக்கும் நம்ம கிட்ட சப்ஜெக்டை படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா
6ஆம் வகுப்பை கடந்து போகும் பொழுது நம்ம 6ஆம் வகுப்புக்கான நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கா, அது இல்லாம நம்ம கடந்து போறோமான்னு சுய பரிசோதனை மாணவர்களிடத்திலும் பெற்றோர்களிடத்திலும் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இங்க பேரண்ட் மேனேஜிங்காகவும் ஸ்கூலை மேனேஜிங்காகவும் இல்லாமல் நான் நன்றாக இருப்பதற்காக படிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வரும் பொழுதுதான் இந்த 579 என்பது 2764 சென்று எட்டும் அப்படிங்கிற இந்த இடத்துல மிக மிக முக்கியம். இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னன்னா பேசிக்ஸ் லாங்குவேஜ். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க ஏஐ இருக்கு, அது போல பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குதுன்னு. நாளைக்கு காலையில் உங்களுக்கு என்ன வேணும்? 12th ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல காலேஜ் வேணும். கம்பெனிக்காரங்க வந்து எதிர்பார்க்கிறது நீங்க ஏஜென்டிக் ஏஐல வந்து 4 ப்ரோக்ராமிங் எழுதி காமிங்கிறது இல்லை. வெதர் யூ நோ கோடிங் ஆர் நாட். அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் பெர்ப்ளெக்சிட்டியோடைய கோஃபவுண்டர், அவர் படித்தது ஐஐடியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்பெனிக்கு ஏஐ ஆர்கனைசேஷன்ஸ்க்கு தேவை நீ எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சேங்கிறது இல்லை, வெதர் யூ நோ கோடிங் ஆர் நாட். சரி, ஏஐ கோடிங் அடிச்சு கொடுத்துருதே, நான் கோடிங் கற்றுக்கணுமா? ஏஐ கொடுக்கக்கூடிய கோடிங்கை வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வேணும். அது மட்டும் இல்லாமல் ஏஐ டெவலப் பண்ணது ஆகாயத்திலிருந்து குதிச்சு வந்தாலும் கிடையாது, நம்மை போன்ற ஆட்கள் தான். அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து 12th படித்து முடிச்சு ஒரு கல்லூரிக்குள் நுழைகிறீர்கள் என்றால் உங்களுக்கு தேவை 12th தெளிவாக பாஸ் பண்ணியிருக்கிறீங்களா, காலேஜுக்குள்ளே போய் காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் நடத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் உள்ளார்ந்து கவனிக்கிறீர்களா, அதன் மூலமாக நீங்கள் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களா, அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஹையர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு நீங்கள் தேடுறீங்களாங்கிறது இங்கே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லேர்ன் ஃப்ரம் பேசிக்ஸ். அதுதான் இன்னைக்கும் கம்பெனிஸ் எதிர்பார்க்கிறது. ஒரு பெரிய கம்பெனி கூகுள், மைக்ரோசாஃப்ட் இங்கே காமிச்சாங்க, அவர்கள் ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட் எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா தே ஆர் கண்டக்டிங் த கோடிங் டெஸ்ட் தான். வெதர் யூ ஆர் குட் இன் கோடிங் ஆர் நாட், 2 விஷயம், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, 2வது கோடிங் ஸ்கில், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைக்கில் நான் பேசிட்டு இருக்கிறேன், இப்போ நான் 2 நிமிஷம் இந்த மைக்கை பேசாமல் இந்த பக்கம் திரும்பி பேசுறேன்னு வைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேசுறது இந்த பக்கம் திரும்பி பேசுகிறேன் பாருங்க, கேட்குது, நான் அதே சவுண்டில் தான் பேசினேன். நிறைய பேர்த்துக்கு இங்கே கேட்கல. ஒருத்தர் யோசிச்சா, எப்படி ஒருத்தர் பேசினா 10 கோடி பேர் கேட்டுட்டு இருந்தாலும் கேட்க வைக்கிறதுன்னு ஒருத்தர் யோசிச்சான். இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்தான், மைக்கை கண்டுபிடிச்சான், பல கோடியை சம்பாதிச்சான். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ப்ராப்ளம் சால்வர்ஸ் தான். நீ எந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறியோ அந்த ப்ராப்ளம் இந்த உலகத்துக்கு தேவை என்றால் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பணக்காரராகலாம். அதே போல் சார் ஐ ஆம் ஏ சிவில் இன்ஜினியர் பட் ஐ ஆம் ஏ கரியர் கன்சல்டன்ட், ஆக்சுவலாக அவ்வளோதான். படிப்பு என்பது நீங்கள் ஜெயித்து விடலாம் என்ற கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறது தானே தவிர படித்ததிலேயே நாம் ஜெயிக்க வேண்டும் என்ற விஷயம் இங்கே ஒன்றும் கிடையாது. அதுக்காக சார் நான் நிறைய பசங்க கிட்ட கேட்பேன், என்னடா கண்ணா பண்ண போறீங்கன்னா, சார் படித்து முடிச்சு நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க இருக்கிறேன்னு. இதெல்லாம் வந்து அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்காது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. திறமையை வளர்த்து கொள்ளுங்கள், பேசிக்கிலிருந்து லேர்ன் பண்ணுங்க, நல்ல காலேஜில் போய் படிங்க. நல்ல காலேஜ்னு என்ன சார்? என் காலேஜுக்குள்ளே ஒரு பையன் வந்தா, என் காலேஜை நம்பி ஒரு பையன் வந்தா, அந்த காலேஜ் விட்டு வெளியே போகிறப்போ அந்த பையனுக்கான வாழ்க்கையை நாங்கள் கொடுத்து அனுப்புவோம். ஒன்றா வேலை வாங்கி கொடுத்து அனுப்பணும், இல்லைன்னா தொழில் முனைவராக மாற்றி அனுப்பணும், இல்லைன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு நல்ல காலேஜுக்கு அட்மிஷன்ஸ் வாங்குறது போல் அனுப்பணும். இது 3 தான் ஒரு காலேஜுடைய பேசிக். இந்த 3 விஷயத்தை மேனிப்புலேஷன் இல்லாமல் எங்கிட்ட படிக்க வரக்கூடிய பையனை நான் நல்லபடியாக மேலே கொண்டுட்டு போவேன்னு எந்தெந்த காலேஜஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த கல்லூரிகள் எல்லாம் மிகச்சிறந்த கல்லூரிகளாக ஃப்யூச்சரில் வளர்ந்து நிற்கும். அந்த கல்லூரியை நீங்கள் போய் தேடி பார்க்க வேண்டும். யாரும் சொல்கிறதையும் நம்பாமல் நீங்கள் நேரில் போய் காலேஜில் விசிட் பண்ணணுங்கிறது இம்பார்ட்டன்ட். இங்கே யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட படிப்பை படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடுங்க. போர்டு எக்ஸாமினேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். இல்லை சார் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக ஈஸியாக நீங்கள் சீட் வாங்கிட முடியும். நம்ம தமிழ்நாட்டில் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு 190 கட் ஆஃப் வேணும்னா ஆல் இண்டியா கோட்டா மூலமாக காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து உள்ளுக்குள்ளே அக்ரிகல்ச்சர் படிக்க வந்தீங்கன்னா வெறும் 60% மார்க் இருந்தால் காலேஜில் அட்மிஷன் வாங்கிட முடியும். போர்டு எக்ஸாமில் 190 இஸ் ஈக்குவல் டு ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வெறும் 60% மார்க். நாமெல்லாம் போர்டு எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியே காணா போயிடுறோம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதில்ல.
அதே போல் ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு நாட்டா, ஆல் இண்டியா கோட்டாவில் போய் படிக்கிறதுக்கு ஜேஇ மெயின்ஸ் பேப்பர் 2. அதே போல் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 12th படித்து முடிச்சுன்னே நீங்கள் டிஃபென்ஸ் செக்டரை கையில் எடுத்துகிட்டு போயிட முடியும். படிக்கிறப்பவே 56,400 ரூபாய் உங்களுக்கு ட்ரைனிங்கில் சம்பளம். ஒரு டிகிரியை சொல்லி கொடுத்து படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பளமும் சேர்த்து 2,07,000 ரூபாய். அது மட்டும் இல்லை, தங்கிக்கிறதுக்கு குவார்ட்டர்ஸ் ஃப்ரீ, குவார்ட்டர்ஸில் வேலை பார்க்குறதுக்கு சர்வெண்ட் ஃப்ரீ, பியூன் ஃப்ரீ, கார் ஃப்ரீ, காருக்கு டிரைவர் ஃப்ரீ, நியூஸ் பேப்பர் ஃப்ரீ, மொபைல் ஃபோன் ஃப்ரீ, மொபைல் ஃபோனுக்கு பில்லு ஃப்ரீ. உங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா எங்கே வேணாலும் வைத்தியம் பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஃப்ரீ. உங்கள் அப்பா அம்மா இந்தியா முழுக்க சுற்றி பார்க்கணுன்னா 2 டயர் ஏசியில் எங்கே வேணாலும் இந்தியன் ரயில்வேஸில் போய்க்கலாம் ஃப்ரீ. உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ. நாளைக்கு உங்களுக்கு குழந்தைகள் பிறந்தால் அவர்களுக்கு எஜுகேஷன் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம். கேர்ள்ஸ் யாராச்சும் இருக்கிறீங்கன்னா, பயாலஜி படிக்கிறீங்கன்னா, ஆர்மடு ஃபோர்ஸஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுனா 12th படித்து முடித்த உடனேயே உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோட படித்து முடித்து ராஜ வாழ்க்கை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சமைக்கிறதுக்கு போகணுமா, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கேட்டேன், சார் எம்எஸ் படித்து முடிக்கக்கூடிய டாக்டருக்கு 60,000 சம்பளம், எங்கள் விஐபி கிச்சனில் வேலை பார்க்கக்கூடிய செஃப்க்கு 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம்னு. நெவர் அண்டர் எஸ்டிமேட் எனி ஸ்ட்ரீம். யூ கேன் வின் இஃப் யூ ஸ்டடி ப்ராப்பர்லி இன் த கிரேட் இன்ஸ்டிடியூட். செஃப்பானா ஜெயிக்க முடியும். இந்தியன் கல்னரி இன்ஸ்டியூட் திருப்பதி. இது போல டிசைன் படிக்கிறதுக்கு ஐஐடி, ஃபாரின் லாங்குவேஜஸை கற்றுக்கலாம் சார். நம்மளுடைய ஆவரேஜ் ஏஜ், இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ் 28.2, ஜப்பானியர்களோட ஆவரேஜ் ஏஜ் 50. அங்கெல்லாம் வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அடுத்த 20 வருடங்கள் இந்தியாவினுடைய வருடங்கள் தான். யார் நினைத்தாலும் நம் இந்தியாவை கீழே தள்ள முடியாது. பிகாஸ் we are going to be the human resources capital of the world. யாரும் நம்மை கண்டு பயந்து தான் இருக்க வேண்டுமே தவிர நம்மை மிந்த முடியாது. ஏன்னா நீங்களாம் இருக்கிறீங்கிறதுனால தான். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் தான் அடுத்த தலைமுறைக்கான உலகத்திற்காக வழிகொட்டக்கூடியவர்கள் நீங்கள் தான். அப்போது ஃபாரின் லாங்குவேஜை கற்றுக்கலாம். காமர்ஸ் படித்தா வெறுமனே பிகாம் பிஏன்னு படிக்காமல் ஃபாரின் லாங்குவேஜஸை கற்றுக்கொண்டாலும் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதற்கு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லி, எஃப்லோ ஹைதராபாத் போன்ற டாப் மோஸ்ட் கல்லூரிகளுக்கு நீங்கள் செல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹியூமனிட்டிஸ் படிக்கலாம். சார் எல்லாரும் டாக்டர் இன்ஜினியரிங் படிக்கிறான், யார் கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக படிக்கிறது? கொரோனா போன்ற டிசாஸ்டர் வந்து அது மேனேஜ்மெண்ட் படிக்கிறது யார்? தலித் ரைட்ஸ், விமன்ஸ் ரைட்ஸ், சைல்ட் ரைட்ஸ் படிக்கிறது யார்? சோசியல் சயின்ஸ் படிக்கலாம், மரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம், டாக்டர், ஈவன் ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி. நம்ம ஊரில் சார் ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு காலேஜ் இருக்குது. முட்டுக்காடு கோவளத்தில் இருக்குது. NIEPMD, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ்னு ஒரு காலேஜ். மொத்தமே 20 சீட் தான். அப்ளிகேஷன் போடுறது 8-10 தான் அப்ளிகேஷன் போடுறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டியே தெரியறது இல்லை. மாதம் நீங்கள் படிக்கிறதுக்கு 2,000 கொடுக்குறான். படித்து முடிச்சதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஆள் கிடையாது. அப்போது இது போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்லூரிகளில் போய் படிக்கலாம். டீச்சருக்கு மிகப்பெரிய பஞ்சமாயிருச்சு நல்லா நடத்தக்கூடிய டீச்சர்ஸுக்கு. அதுக்கு NCET எக்ஸாம் எழுதுனீங்கன்னா IIT NITஸில் BSc B.Ed வந்துருச்சு, போய் படிக்கலாம். இது போல் வெட்டினரி சயின்ஸு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் மாணவர்கள் முன்னால் இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை என்னவென்றால், நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக மாறுங்க. நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக மாறி உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் பிறந்ததினால் என்ன பயன் இருக்கிறது என்ற ஒரு கேள்விக்கு ஆன்சரை தேடுங்க. சார் எங்கள் அப்பா 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறார் சார், நீங்கள் 11 லட்சம் ரூபாயை அதை மாற்றினீர்கள் என்றால் உங்களுக்கான அர்த்தம் வந்துவிட்டது என்ற அர்த்தம். சார் எங்கள் அப்பா 10 லட்சம் வச்சிருக்கிறார் சார், நான் சரியாக படிக்காமல் ஒழுக்கம் இல்லாமல் வளர்ந்ததனால் அந்த 10 லட்சத்தை கீழே பிடிச்சி இழுத்துடுறேன்னா நாம் எதற்கு பிறக்க வேண்டும் என்ற கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உண்மையாக இருங்கள், பெற்றவர்களை நேசியுங்கள், புத்தகத்தை நேசியுங்கள், சரியான கல்லூரியை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கான வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கையாக வளரட்டும். இந்த உங்களால் தமிழ்நாடு பெருமை அடையட்டும், இந்தியா பெருமை அடையட்டும் என்று கூறி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை சரிவர பயன்படுத்துங்க. நல்ல காலேஜ் என்ன என்பதை அந்த கல்லூரிக்கு உள்ளே போய் விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பசங்க கிட்ட கேளுங்க. எந்த ஒரு தவறான அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி ஏமாந்துடாதீங்க. எங்களுக்கு அந்த அக்ரெடிடேஷன் இருக்குது, இந்த ரேங்கிங் இருக்குதுன்னு சொன்னாலும் உள்ளே இருக்கக்கூடிய பசங்க தான் சூப்பரான ரேங்கிங் போடுறவன். அண்ணா உங்கள் காலேஜுக்கு நான் வரலாமாண்ணா, உங்கள் காலேஜுக்கு வந்தால் பிளேஸ்மெண்ட் ஆக முடியுமான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ்ட்டை கேளுங்க. அந்த காலேஜை பற்றி கிழிச்சு தொங்குட்டுருவான். அவன் தான் கிரேட் ரேங்கிங் பர்சனாலிட்டி, அவரே டாப் ரேங்கர். ஸோ பசங்க கிட்ட கேளுங்க, நேரில் விசிட் பண்ணுங்க, பெற்றவர்களை பார்த்து கொள்ளுங்கள், நன்றாக படியுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.